இஸ்லாம் பெயரிலான பயங்கரவாதத்தை ஒழிக்க உறுதி பூண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் பிரதமர் மோடியும் கூட்டாக அறிவித்துள்ளனர். வெள்ளை மாளிகையில் இருவரும் சந்தித்து பேசிய பின் பிரதமர் மோடிக்கு ட்ரம்ப் விருந்து அளித்தார். அமெரிக்காவின் அதிகார மையமான வெள்ளை மாளிகைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை அதிபர் ட்ரம்ப்பும் அவரது மனைவி மெலனியாவும் வாயிலில் நின்று வரவேற்றனர். சிவப்பு கம்பள வரவேற்பின் போது பிரதமர் மோடியுடன் கைகுலுக்கிய ட்ரம்ப், பொருளாதார ரீதியில் பல சாதனைகளை புரிந்துள்ளீர்கள் என மோடியை பாராட்டினார். அப்போது தனக்கு சிறப்பான வரவேற்பு அளித்ததற்கு மோடி நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சிரித்து பேசியபடி வெள்ளை மாளிகைக்குள் சென்ற இருவரும் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அது முடிந்த பின்னால் அமைச்சரவைக்கான அறையில் இரு நாட்டு அதிகாரிகள் அளவிலான பேச்சுவார்த்தையில் இருவரும் பங்கேற்றனர். அப்போது அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் வாங்குவதற்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அந்த பேச்சுவார்த்தையும் முடிந்த பின் இருவரும் வெள்ளை மாளிகையில் உள்ள ரோஸ் கார்டனில் கூட்டறிக்கை வெளியிட்டனர். அதில் இந்தியில் பேசிய பிரதமர் மோடி, அமெரிக்கா வளமானதாகவும் வெற்றிகரமான நாடாகவும் திகழ வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்றார். பயங்கரவாதத்திற்கு புகலிடமாக உள்ள இடங்களை அழிக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். एक्सेलेंसी, आज की मेरी यात्रा तथा आपसे विस्तृत बातचीत बहुत ही सफल रही है, फलदायक रही है। मंच छोड़ने से पहले मैं आपको सपरिवार भारत यात्रा पर आने के लिए निमंत्रण देता हूं। उम्मीद है कि आप मुझे भारत में अपने स्वागत सत्कार का अवसर प्रदान करेंगे। இந்தியாவிற்கு அமெரிக்க பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் உள்ள தடைகளை களைய வேண்டும் என மோடியை ட்ரம்ப் கேட்டுக்கொண்டார். ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்துவதை சிலாகித்த ட்ரம்ப், ஊழலை ஒழிக்கவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் தொலைநோக்கு திட்டங்களை வைத்துள்ளதாக பிரதமர் மோடியை பாராட்டினார். Both our nations have been struck by the evils of terrorism, and we are both determined to destroy terrorist organizations and the radical ideology that drives them. We will destroy radical Islamic terrorism. அதனைத் தொடர்ந்து முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கனின் நூற்றாண்டை ஒட்டி இந்தியாவில் 1965 வெளியிடப்பட்ட அசல் தபால் தலையை ட்ரம்பிற்கு பிரதமர் மோடி பரிசளித்தார். ட்ரம்பின் மனைவிக்கு இமாச்சல பிரதேசத்தில் தயாரான கைகாப்பு, காஷ்மீரில் கைவினை பொருளாக தயாரான சால்வை, தேன், தேயிலை உள்ளிட்டவற்றை பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார். அதன்பின் ஆபிரகாம் லிங்கனின் படுக்கை அறை உட்பட வெள்ளை மாளிகையில் உள்ள அறைகளை பிரதமர் மோடிக்கு அதிபர் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். பிரதமர் மோடி உள்ளிட்டோருக்கு அதிபர் ட்ரம்ப் விருந்தும் அளித்தார். ட்ரம்ப் அதிபரான பின்பு ஒரு நாட்டின் தலைவருக்கு விருந்து அளித்தது இதுவே முதல் முறையாகும். முன்னதாக பிரதமர் மோடியை வரவேற்று பதாகைகளுடன் ஏராளமான இந்தியர்கள் வாஷிங்டனில் திரண்ட நிலையில் காலிஸ்தான் தனிநாடு கோரிக்கையுடன் எதிர்ப்பாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். Modi!